சனாதன இந்து சமயத்தின் பரப்பில் ஆதி சங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்ட அனைத்து தீர்த்தங்கள் மற்றும் பீடங்களுள் ஸ்ரீ க்ஷேத்திர பூரி அல்லது புருஷோத்தம பூரி ஒரு தனிச்சிறப்பு மிக்க இடத்தை பெறுகிறது. இந்த தர்மத்தின் தலைமை தெய்வமாக ஸ்ரீ ஜகந்நாதர் திகழ்கிறார். எனவே இந்தியா முழுவதும் மட்டுமின்றி பரந்து விரிந்த இப்பிரபஞ்சமாகிய உலகெங்கிலும் நாம் காணும் அனைத்து தலைமை தெய்வங்கள், தேவர்கள் மற்றும் தேவியர்களுள் அவரே பரம்பொருளாக சர்வோத்தமராக விளங்குகிறார். முதற்கண் எனது இந்த விவாதம் ஒடியா மொழியில் அமைந்துள்ள பண்டைய மற்றும் நவீன காலத்தை சேர்ந்த புராண இலக்கியங்களை மட்டுமே மையமாக கொண்டிருக்கும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனெனில் அனைத்து புராணங்களும் ஒடியா கவிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களால் ஒடியா மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சமஸ்கிருத புராணங்களின் மொழிபெயர்ப்புகள் மட்டுமின்றி சில புராணங்கள் ஒடியா எழுத்தாளர்களால் நேரடியாக ஒடியா மொழியிலேயே இயற்றப்பட்டும் உள்ளன. யாஸ்கரின் கருத்தின்படி பண்டைய காலத்தில் நிகழ்ந்தவையே புராணம் ஆகும். பாணினியின் கருத்தின்படி பண்டைய காலத்தில் நிகழ்ந்திருப்பினும் தற்காலத்திலும் உயிர்ப்புடன் விளங்குவதாக தோன்றுவதே புராணம் ஆகும். வாயு புராணத்தின் கூற்றுப்படி பண்டைய காலத்தில் உயிர்ப்புடன் இருந்து பரவலாக பேசப்பட்டு வந்த நிகழ்வுகளே புராணம் என்று அழைக்கப்படுகிறன. வேதவியாசர் 18 புராணங்களை இயற்றினார். அவை மத்ஸ்ய, கூர்ம, லிங்க, சிவ, ஸ்கந்த, அக்னி, பிரம்மாண்ட, பிரம்மவைவர்த்த, மார்க்கண்டேய, பவிஷ்ய, பிரம்ம, விஷ்ணு, பார்கவ, கருட, பத்ம, வராக, நாரத மற்றும் வாமன புராணங்கள் ஆகும். புராணங்களில் 5 முக்கிய கூறுகள் அல்லது இலக்கணங்கள் காணப்படுகிறன. அவை 1 சர்க்கம், படைப்பின் தோற்ற வரிசை, 2 பிரதிசர்க்கம், பிரளயம் அல்லது கால கணக்கீடு, 3 வம்சம், அரச வம்சாவளி, 3 மன்வந்தரம், பல்வேறு காலப்பகுதிகளின் முக்கிய நிகழ்வுகள், 3 வம்சானுசரிதம், ஆதி அரசர்கள் அல்லது மன்னர்களின் வரலாற்று குறிப்புகள். 18 சமஸ்கிருத புராணங்களும் ஒடியா மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி ஒடியா மொழியிலேயே இயற்றப்பட்ட பல மூல புராணங்களும் உள்ளன. ஒடியா புராணங்களை இயற்றிய கவிஞர்களுள் ஆதிகவி சரளதாசர் முதன்மையானவராக திகழ்கிறார். சமஸ்கிருத மொழியில் 2 மாபெரும் காவியங்கள், மகா காவியங்கள் உள்ளன. அவை இராமாயணம் மற்றும் மகாபாரதம். இவை முறையே ஆதிகவி மகரிஷி வால்மீகி மற்றும் வேதவியாசரால் இயற்றப்பட்டவையாகும். இவ்விரு காவியங்களும் இதிகாசம், வரலாற்று பதிவு எனும் வகையின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறன. மகரிஷி வியாசதேவா 4 வேதங்களை தொகுத்தார், 18 புராணங்களை இயற்றினார். ஆனால் இன்னும் அதிருப்தி அடைந்தார். தேவர்ஷி நாரதரின் ஆலோசனையின் பேரில் கடைசியாக ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் எழுதினார். இது ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் பற்றிய ஒரு கலைக்களஞ்சியமாகும். அவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி அனைத்து அவதாரங்களிலும் அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஜகந்நாதர் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் கருதப்படுகிறார். அவர் அவதாரி, அவதாரம். ஒடியா வக்தகவி திபாகர் தாசா ஒரு படி மேல் சென்று ஜகந்நாதர் 16 காலா என்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு காலா என்றும் விவரித்தார். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் ஆன்மீக சக்தியில் ஜகந்நாதரின் 16இல் ஒரு பங்கு. திபாகர் தாஸ் கூறியதாக, ஜகந்நாத் ஜே ஷோலா காலா தன்கு காலே நந்தா பாலா கலாகு ஷோலா கலா கரி கோபே பிஹாரே நர்ஹரி. ஜகந்நாதரும் புருஷோத்தமம் மற்றும் அவரது க்ஷேத்திரம், குடியிருப்பு, வசிக்குமிடம் புருஷோத்தமம் அல்லது பேச்சு வழக்கில் ஒடியா புரோஸ்தம் ஆகும். புருஷோத்தமம் என்பது வேத பெயர். ஜகந்நாத் என்பது பௌத்த பெயர். மேற்கு ஒடிசாவின் சம்பல்பூர் பகுதியுடன் அடையாளம் காணப்பட்ட சமலா என்ற அரசர் இந்திரபோதி பஜ்ரயாணி பௌத்த நூலான ஞான சித்தியை இயற்றியவர். இது ஞான சித்தியில் விவரிக்கப்பட்டுள்ளது. பிரணிபத்ய ஜகந்நாத்தம் சர்பஜின பரச்சிதம். எனவே ஜகந்நாதர் ஜகத்தின் நாதராக இருக்கிறார், அதாவது பிரபஞ்சத்தின் அதிபதி, பரம்பிரம்மா, உயர்ந்த முழுமையான உண்மை, சத் சித் ஆனந்த ஸ்வரூப். ஜகந்நாதர் ஒடியா தேசத்தின் தேசிய தெய்வம், உத்தராதேச, ஒடிசா அல்லது உத்கலின் பேரரசர் அல்லது மன்னர். எனவே ஸ்ரீ க்ஷேத்ரா மற்றும் ஸ்ரீ ஜகந்நாதம் ஆகியவை சமஸ்கிருதம் மற்றும் ஒடியா புராணங்களில் வெவ்வேறு காலங்களில் இயற்றப்பட்டவை. பண்டைய, இடைக்காலம் மற்றும் நவீனம் ஆகிய இரண்டிலும் குறிப்பிடப்படுவது மிகவும் வெளிப்படையாக தவிர்க்க முடியாதது. இங்கு ஒடியா புராண நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளவாறு ஸ்ரீ ஜகந்நாதர் மற்றும் ஸ்ரீ க்ஷேத்திரம் குறித்த விவாதத்திற்கு மட்டுமே நாங்கள் எங்களை வரம்பிற்குட்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். முந்தைய பத்தியில் சுட்டிக்காட்டப்பட்டவாறு ஒடியா புராணங்களை இயற்றியவர்களுள் சரளதாசர் முதன்மையானவர் ஆவார்.
கிபி 1435 சூரிய வம்சத்தை சோலா டைனஸ்டியை நிறுவிய கஜபதி கபிலேந்திர தேவரின் சமகாலத்தவர் இவர். கபிலேந்திரர் தனது பேரரசை கங்கை நதியிலிருந்து கோதாவரி நதி வரையிலும் அதற்கும் அப்பால் கிருஷ்ணா மற்றும் காவேரி நதிகள் வரையிலும் விரிவுபடுத்தினார். கபிலேந்திரர் ஒரு அரச வம்சத்தை நிறுவினார். இவ்வம்சம் 3 கஜபதிகளின் கபிலேந்திரர், புருஷோத்தமர் மற்றும் பிரதாபருத்ரரின் ஆட்சியின் கீழ் திகழ்ந்தது. இவர்கள் தங்கள் பேரரசில் சமஸ்கிருதத்துடன் இணைந்து ஒடியா மொழி மற்றும் இலக்கியத்தின் செழிப்புக்கும் மேம்பாட்டிற்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். சொல்லப்போனால் கபிலேந்திரரே ஒரு ஒடியா பேரரசின் நிறுவனராவார். ஒடியா மொழியானது வளர்ந்து அப்பேரரசின் ஆட்சி மொழி எனும் அந்தஸ்தை பெற்றது. சரளதாசர் ஒரு மிகச்சிறந்த வளம்மிக்க கவிஞராவார். மகாபாரதம், விலங்க ராமாயணம் மற்றும் சண்டி புராணம் போன்ற புராண நூல்கள் இவரால் இயற்றப்பட்டுள்ளன. முன்னரே குறிப்பிட்டவாறு வியாசரின் சமஸ்கிருத மகாபாரதம் ஒரு இதிகாசமாகும். ஆனால் சரளரின் மகாபாரதம் ஒரு புராணமாகும், ஏனெனில் இது ஒரு புராண வடிவத்திலே எழுதப்பட்டுள்ளது. இருப்பினும் வியாசரின் மகாபாரதமே சரளதாசருக்கு உத்வேகத்தின் ஊற்றாகவும் இந்த பிரம்மாண்டமான மற்றும் மகத்தான புராணத்தை இயற்றுவதற்கான அடிப்படை கருப்பொருளாகவும் அமைந்தது. இது ஒரு செவ்வியல் படைப்பாக திகழ்கிறது. இப்படைப்பை மிகவும் விரிவானதாகவும் தனித்துவமானதாகவும் அதே சமயம் தனது சமகால ஒடிசாவின் மண், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் மற்றும் முழு கஜபதி பேரரசின் போர்முறை, அரசியல், சமூக மற்றும் கலாச்சார சூழலுக்கு நெருக்கமானதாகவும் அமைந்திட இவர் பல தொன்மங்கள், நாட்டுப்புற கதைகள், நிகழ்வுகள், சுவையான துணிக்குகள் மற்றும் கற்பனை கதைகளை சேர்த்து புகுத்தியுள்ளார். கஜபதி கபிலேந்திர தேவர் இவரை முதல் சேவகர், ஃபர்ஸ்ட் சர்விட்டர் என்று அறிவித்தார். நன்றி வணக்கம். சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதிகம் பகிருங்கள். சித்தர் அருள் கிடைக்கும். என்றும் இறைபணியில் சித்தர் பூமி. தெய்வீக மனமும் பக்தி உணர்வும் நிறைந்த சூழலை உருவாக்க ஆரோமீரா அகர்பத்தியை ஏற்றுங்கள். அரோமீரா கேலண்டர் டைரி ஒவ்வொரு வருடமும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது.